அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், அருள் நிறைந்த ரமலான் மாதம் அல் குர்ஆனின் மாதமாகும். இம்மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி அருளினான். எனவேதான் முஸ்லிம்களாகிய நாம் குறிப்பாக ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அல் குர்ஆனை ஓதுவோம், மனனவிடுவோம், படிப்போம், விளங்குவோம், அதனை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். இந்த வகையில் சலாமா சொசைட்டி இந்த ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்ற அடிப்படையில் சூரத்துல் இன்சானை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. குறிப்பாக சுவன வாழ்வை நோக்கி எமது உள்ளங்களை அழைத்துச் செல்லும் இந்த சூறாவை நேயர்களுக்கு எளிய முறையில் விளக்கியுள்ளோம். எனவே இந்த சூறாவை மனனமிடுவோம், அதன் கருத்துக்களை சரியாக விளங்கிக் கொள்ள முற்படுவோம். அல்லாஹ் எமது உள்ளங்களில் அல் குர்ஆனை வாழ வைப்பானாக, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதில் முர்ஸலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தஆ பி தஅவதிஹி இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து அத்-தஹ்ர்ட 22 வசனங்களை ஏற்கனவே நாங்கள் பார்த்துக்கிறோம். 23, 24 வசனங்களை பார்த்து நாங்கள் டேல நிப்பாட்டினோம். நான் நினைக்கிறேன் அந்த வசனங்களை டோட இந்த 23, 24 வசனங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினோம் கடைசியாக நடந்த வகுப்பில். இங்கே குர்ஆன் சொல்லிக்குது, குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு பகுதி பகுதியாக இறக்கிக்கிறோம். உங்களோட இரட்சகண்ட தீர்ப்பை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வீராக, ரைட், அதை பொறுமையோடு இருப்பீராக அந்த விஷயத்தில் என்று சொல்லிக்குது. அதுக்கு இந்த 2 விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது தவா பாதையில், இஸ்லாமிய பிரச்சார பாதையில், ரசூல்லாட பாதையில் நிறைய துன்பங்களை ரசூல்லாவுக்கு கொடுத்த நேரம் இப்போ என்னது, இதுகளை பொறுமையாக தாங்கிக் கொள்ள சொல்லி குர்ஆன் சொல்லிக்குது, ரைட். இன்னொரு கருத்து, இந்த வாழ்க்கையில் இஸ்லாம் சுமத்தியுள்ள அல்லாஹ் எங்களுக்கு மீது விதித்துள்ள பொறுப்புகள், கடமைகள், ரைட், இதுகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருக்குமாறு குர்ஆன் சொல்லி இருக்கிறது என்றும் அந்த வசனம் வழங்கப்படுத்தப்படுது. அதாவது நான் சொல்கிற நன்மை, உதாரணமாக சொல்லுவாங்களே, இப்போ நன்மைகளை செய்யணும், தீமைகளை தவிர்க்கணும், வாழ்க்கையில் சோதனைகள் வரும், இதுகளை தாங்கி கொள்ளணும், இந்த எல்லாத்துக்கும் பொறுமை தேவை, ரைட். இந்த ஹுக்மு ரப்புக்குன்றது இந்த எல்லாத்தையும் குறிக்கும். வாழ்க்கையில் இறைவன் எங்களுக்கு போட்டுள்ள சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் இந்த ஹுக்குமுன்றது குறிக்கும். எனவே அப்போ இந்த எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வாழணுமாக இருந்தால் பொறுமைன்றது தேவை. அந்த கருத்தை காட்டுது என்று சொல்லியும் இந்த வசனம் வழங்கப்படுத்தப்படுது. அடுத்தது நாங்கள் சொன்னோம் இப்படி, இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு துன்பங்களை கொடுத்தது ஒரு முறை, இன்னொரு கவர்ச்சி காட்டுனது இன்னொரு வழி. இப்போ துன்பங்களை தந்தாலும் சரி, கவர்ச்சியை காட்டினாலும் சரி, என்ன செய்யப்படாதுன்னா யாருக்கும் அந்த விஷயத்தில் கட்டுப்படக்கூடாது இந்த கருத்தை சொல்லிட்டு குர்ஆன் என்ன செய்யுதுன்னா தொடர்ந்து விளங்கப்படுத்துது. அப்படி ஈக்கணுமாக இருந்தால், தொடர்ந்து அப்படி பொறுமையாக ஈக்கணுமா, கட்டுப்படாமல் இருக்கணுமா, அந்த பாவிகளுக்கு அல்லது நன்றி கட்டவர்களுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து இஸ்லாமிய பாதையில் ஈக்கணுமா, அதுக்கு என்ன வழி, அதைத்தான் பின்னால் குர்ஆன் வழங்கப்படுத்துது. வஸ்குர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வாசீலா, காலையில் மாலையில் உன்னோட இரட்சகண்ட பேரை ஞாபகப்படுத்துவீராக, உனது இரட்சகனின் பேரை காலையிலையும் மாலையிலையும் ஞாபகப்படுத்துவீராக. எல்லா நிலைகளிலும் திக்ர் செய்கிறத குறிக்கும் இது ஒரு விளக்கம். அந்த விளக்கம்தான் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், இது இந்த காலையில் மாலையில் இடம்பெறுகின்ற தொழுகைகளை இது குறிக்கும். அப்படின்னா லுஹர் அசர் தொழுகைகள் இதுக்குள்ளே அடங்கும், ரைட். லுஹர் அசர் பின்னால் வமினல்லே, லுஹர் அசர் சுபஹ், ரைட், அந்த மூணையும் சொல்லுவாங்க. சிலர் அந்த லெயிலுக்குள்ளே சொல்லுவாங்க, அது சுபஹையும் மகரிபையும் இஷாவையும்.
எனவே அப்போ இந்த வமினல் லைலி ஃபஸ்ட் லஹு இரவில் அவனுக்கு சுஜூத் செய்வீராக, ரைட். அப்போ வதுக்குரிஸ்ம ரப்பிக புக்குரத்தன் வாசீலா வமினல் லைல், ரைட். அப்போ உனது ரட்சகனின் பெயரை ஞாபகப்படுத்தி காலையில் மாலையில் உண்ட ரட்சகனின் பெயரை ஞாபகப்படுத்துவீராக, இரவிலையும் ஞாபகப்படுத்துவீராக. ஃபஸ்ஜுத் லஹு வஸப்பேஹு லைலன் தவீலா, ரைட். இங்கேயும் உண்ட ரட்சகனுக்கு சுஜூத் செய்வீராக, இரவில் நீண்ட நேரம் அவனை துதிப்பீராக. இரவில் நீண்ட நேரம் அவனை துதிப்பீராகன்றது தஹஜ்ஜத் தொழுகையை குளிக்குது. இப்போ இரவில் இறைவனுக்கு சுஜூத் செஞ்சு நீண்ட நேரம் துதிக்க சொல்கிறேன்டா அது தஹஜ்ஜத் தொழுகையை குறிக்கும்னு சொல்லி விளங்கப்படுத்துகிறான், ரைட். எனவே அப்போ என்னது, இந்த இது ஐவேளை தொழுகைகளையும் குறிக்கும், திக்ரையும் குறிக்கும், ரைட். எனவே அப்போ இறைவனை அதிகமாக அதாவது ஜிக்ரு செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, இதெல்லாம் இந்த இஸ்லாமிய பிரச்சார பாதையிலிருந்து விடுபட்டு செல்லாமல் இருக்க வழி என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது, ரைட். அதாவது என்னதான் தொல்லைகள் கொடுக்கப்பட்டாலும், என்னதான் கவர்ச்சிகள் காட்டப்பட்டாலும், தொல்லைகளுக்கு அதாவது தொல்லைகளால் என்ன செய்வோம், தொல்லைகளை தாங்கி கொள்ள முடியாமல் அந்த தொல்லைகளால் இஸ்லாமிய பிரச்சார பாதையை விட்டு ஓடிவிடாமிக்க, அல்லது இன்பங்களை காட்டுற நேரம் அந்த இன்பங்களுக்கு மயங்கி இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டு போடாமல் இருக்க, இது ரெண்டுக்கும் பொறுமை தேவை. அந்த பொறுமையை தருவதாக என்ன செஞ்சுக்கின்றா ஜிக்ர் அமைந்திருக்கிறது, ரைட். எனவே அப்போ தஹஜ்ஜத் தொழுகை அமைந்திருக்கிறது என்ற கருத்தை இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. எனவே அந்த ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் எவ்வளோ தூரத்துக்கு இஸ்லாமிய பாதையில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு அவசியமானது என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது. சொல்லி போட்டு குர்ஆன் சொல்லுதோ, இன்னஹா உலாயி யுஹிப்பூனல் ஆஜிலா, ரைட். இவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது இஸ்லாத்து பாதையில் முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்துகின்ற இந்த மனிதர்கள் யுஹிப்பூனல் ஆஜிலா, இம்மையை விரும்புகிறாங்க, இவ்வுலகத்தை விரும்புகிறாங்க. வயதரூன வராஹும் யௌமன் சக்கீலா, அதனால் தங்களுக்கு பின்னால் கடுமையான ஒரு நாளை விட்டுடுறாங்க, ரைட். இப்போ இவ்விடத்துலையும் நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கருத்து, உலக வாழ்க்கையை ஒரு முஸ்லீமும் விரும்பத்தான் செய்வோம். ஒரு முஸ்லீமும் உலகத்தில் உள்ள இன்பங்களை விரும்புவான், உலகத்தை ஒரு முஸ்லீமும் அனுபவிப்பான், அது பிழை அல்ல. ஆனால் இங்கே சொல்லிக்குது, இந்த அல்லாஹ்க்கு நன்றி கட்ட மனிதர்களை பொறுத்த வரையில் அவங்க என்ன செய்வாங்கண்டா, இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாம்னு சொல்லி முழுக்க முழுக்க உலகத்தில் மூழ்கிடுவாங்க. இந்த மறுமையை கணக்கெடுக்கவே மாட்டாங்க, அதை முதுகுக்கு பின்னால் விட்டுடுவாங்க. எனவே அப்போ அந்த முதுகு பின்னால் உலகத்தை இந்த மறுமையை விட்டுடாமல் மறுமையை ஞாபகப்படுத்திய நிலையில் இந்த மறுமைக்கான சாதனமாக வழியாக உலகத்தை கையாண்ட நிலையில் உலகத்தை அனுபவிக்கிறது பிரச்சனையே தான் இல்லை. உங்களுக்கு தெரியும், குர்ஆன் சொல்லும் என்னது, காரூன் ஒரு பெரிய செல்வன், சரிதானே. வபுதகி ஃபீமா ஆத்தாக்கல்லா தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு எதை தந்திக்கிறானோ அதை வச்சு நீ மறுமையை நோக்கமாக கொள். ஆனால் வலா தன்ச நசீபகமின் துன்யா, உலகத்தில் உன்னை பங்களிப்ப உன்னை பங்கை மறந்துடாது. எனவே உலகத்தை அனுபவிக்கிறது பிழையா இல்லை, உலகத்தை அனுபவிக்கணும், அனுபவிக்க வேண்டிய அவசியமே இருக்குது, ரைட். அப்போ இன்னஹாவுலா யுஹிப்பூனல் ஆஜிலா, இந்த மனிதர்கள் இந்த இஸ்லாத்தில் பாதையில் முட்டுக்கட்டை ஏற்படுறதுக்கு காரணம் என்னண்டா, முழுக்க முழுக்க அவங்க இந்த மறுமையை மறந்திக்கிறது, மறுமையை கணக்கெடுக்காம இருக்கிறது என்று தான் குர்ஆன் இங்கே சொல்கிறது. நஹ்னு ஹலக்னாஹும் வஸதத்னா அஸ்ரஹும், நாங்கள் அவங்கள படைச்சோம், அவங்கள பலப்படுத்தினோம். வ இதா ஷிஅனா பத்தல்னா அம்சாலஹும் தப்தீலா, நாங்கள் விரும்பினா என்ன செய்யலாமுண்டா, இவர்கள் போன்றவர்களை உங்களுக்கு பதிலாக கொண்டு வரையலும். அதாவது இவங்களை அழிச்சு போட்டோ இவங்கள மாதிரி ஆட்களை எங்களுக்கு உருவாக்க இயலும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அதாவது நாங்கள் விரும்பினா என்ன செய்யலும்டா, இந்த ஆட்களை அழிச்சு போடலாம், அழிச்சு போடுறது எங்களுக்கு இயலாத வேலை அல்ல என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஏன்னா நாங்கள் படைச்சது இவங்களை,
ரைட். நாங்கள் தான் இவங்களுக்கு பழத்தை கொடுத்திருக்கிறது, அவங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறது, புலன்களை கொடுத்திருக்கிறது, இந்த எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற நாங்கள், அவங்கள நல்ல நிலையில் வச்சிருக்கிறது இதெல்லாம் நாங்கள். எனவே நாங்கள் விரும்பினால் இவங்களை அழிச்சிடும் மேலும். ரைட். சொல்லி போட்டு குர்ஆன் சொல்லுதோ இன்னஹாதிஹி தத்கிரா, இந்த சூறாவில் நாங்கள் சொன்னது எல்லாமே என்னது? நல்லுபதேசம். இந்த சூறாவில் நாங்கள் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நல்லுபதேசம். பமன்ஷா இத்தகத இலா ரப்பிஹி சபீலா, எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தண்ட ரட்சகண்ட நோக்கிய வழியை எடுத்துக்கொள்ளே. விரும்புவர் அல்லாவை நோக்கிய தண்ட பாதையை எடுத்துக்கொள்ளலாம். வமா தஷா உன இல்லா யஷா அல்லா. ஆனால் இவ்விடத்தில் இப்படி தானே குர்ஆன் இந்த கருத்தை சொல்கிற நேரமும் அல்லாட நாட்டம்தான் எல்லாவற்றையும் மிகைத்தது என்ற கருத்தை குர்ஆன் சொல்லும். இதை பிழையாக விளங்கி கொள்ளப்படாது. ஏன்னா அந்த வசனமும் அதை பாருங்கள். இப்போ இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக ஞானமுள்ளவனாக இருக்கிறான். இந்த ஹக்கீம்ன்றது ஹிக்மான்றது ஒவ்வொன்றையும் அதுக்குரிய இடத்துல வைக்கிறது, ஒவ்வொன்றையும் அதுக்குரிய இடத்துல வைக்கிறது. அதாவது வேங்களை இப்போ சொர்க்கத்தில் வைக்க வேண்டிய ஆளைத்தான் நல்லா சொர்க்கத்தில் வைப்பான், நரகத்தில் வைக்க வேண்டிய ஆளைத்தான் நல்லா நரகத்தில் வைப்பான். சொர்க்கத்தில் வைக்க வேண்டியவனை கொண்டு போய் நரகத்தில் போடவும் மாட்டான், நரகத்தில் வைக்க வேண்டியவனை கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்டா? சொர்க்கத்தில் போடவும் மாட்டான். எனவே அப்போ அந்த வமா தஷாவுன இல்லை ஐயஷா அல்லாண்டா, நாங்கள் என்னது மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹ் நாடுவதைத்தான் நீங்கள் நாடுகிறீர்கள், அல்லாஹ் நாடினதைத்தான் நீங்கள் நாடுறீங்க. உலகம் சோதனை களம். உலகத்தில் நல்ல என்னது செய்கிற ஆட்களுக்கும் நல்லது செய்ய விரும்புகிற ஆட்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும், தீமை செய்ய விரும்புபவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும், தீமையை தான் அவர் தெரிவு செய்வதாக இருந்தால். எனவே அப்போ ஒரு ஆள் நன்மையை தெரிவு செய்கிறார், அல்லாஹ் அந்த நன்மையை செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் தராட்டி நன்மை செய்ய இயலாது. அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு தீமையை செய்ய விரும்புகிறார், அல்லாஹ் சந்தர்ப்பம் தராட்டி அதுக்குரிய ஆற்றலை தராட்டி தீமையை செய்கிறதுக்கு அப்பவும் தீமை செய்ய இயலாது. எனவே அப்போ உலகத்தில் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் என்னது அல்லாஹ் எங்களுக்கு சக்தியை தராட்டி செய்ய இயலாது. ஒமா தஷா உன இல்லா யஷா அல்லா. ஆனால் இப்போ நன்மை செய்கிறதுக்கும் என்னது எங்களுக்கு ஆற்றல் வரும் கிடைக்கணும், தீமை செய்கிறதுக்கும் ஆற்றல் கிடைக்கணும், இல்லாட்டி நன்மை செய்யவும் மேலாது தீமை செய்யவும் மேலாது. ஹைர். அப்போ குர்ஆனிங்க சொல்லுதோ இப்போ இறைவன் நாடுவதைத்தான் அல்லாஹ் நாடுவதைத்தான் நீங்கள் நாடுறீங்க. அப்போ அதாவது சுதந்திரமாக நீங்கள் எதை நாடுறீங்க தெரிவு செய்கிறீங்க அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு செய்வான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு செஞ்சு வச்சுக்கிறத தான் அல்லாஹ் நீங்கள் நாடுவீங்க. அதாவது சுதந்திரமாக நான் அடிக்கடி சொல்வதுண்டு. வைங்களே, இந்த உம்மாவுக்கு தெரியும் புல்ல மலம் கழிக்க போகுதா, பிள்ளைக்கு பால் தேவைப்படுதான்னு சொல்லி. புல்லை முழிக்கிற மொழியில் அதை நாங்கள் சொல்லுவோம் பால் மொழி. நான் வேறொரு சொல்லணும் அதுக்கு சொல்வதுண்டு, சொல்வது பொருத்தம் இல்லை. என்ன மொழி என்று சொல்லி என்னது உம்மாக்கு தெரியும். ரைட். எனவே படைத்த இறைவனுக்கு தெரியும் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் சுதந்திரமாக அவன் எதை தெரிவு செய்வான், பாலையா மற்றதையா. ரைட். எனவே அவன் எதை தெரிவு செய்கிறானோ அதுதான் நல்லா எழுதி வச்சுக்கிறான். எனவே அப்போ கலாக்கதிர காரணம் காட்டப்படாது. இந்த வசனம் பிழையாக எடுக்கப்படுறதுண்டு, கலாக்கதிர தவறாக விளங்கப்படுறதுக்கு அப்படி செய்யப்படாது. ஏன்னா இன்னல்லாஹுக்கான அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் அறிவுள்ளவனாக இருக்கிறான். ஞானம் அந்த ஹக்கீம்னா அந்த தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றையும் உரிய இடத்துல வைக்கிறவன் தான் அல்லாஹ். ரைட். யுதுஹிலு மையஷா ஃபி ரஹ்மத்தி. எனவே தான் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்குறான். தண்ட ரஹ்மத்தில் தான் நாடுவர்களை நுழைவிக்கிறான். அதாவது சொர்க்கத்தில் அல்லாஹ் நாடுவர்களை சொர்க்கத்தில் போடுறான். சொர்க்கத்துக்கு யாரை போடணும்னு அல்லாஹ் நாடுவான்? யார் உலகத்தில் சொர்க்கத்துக்கு போகணும்னு அமல் செஞ்சாங்க, தொழிற்பட்டாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்பினாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நாடுவான். ஒரு ஆள் நரகத்துக்கு போகணும்னு தான் விரும்பினார், நாடினார், அவரை நரகத்துக்கு போகணும்னு தான் எல்லாம் நாடுவான். எனவே எங்களோட விருப்பம் எதுவோ அதுதான் அல்லாஹ்ட நாட்டமாக அமையும். ஹைர். யுதுஹிலு மையஷா ஃபி ரஹ்மத்தி வல்லாலிமீன் ஆதலஹும் அதாபன் அலீமா. அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா துன்பகரமான வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற கருத்தை சூரா சொல்லி முடிச்சிக்குது. எனவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவில் நான் திருப்பி இந்த சூறாவை விளங்கப்படுத்தி கொண்டு இருக்க, சுருக்கம் சொல்லி கொண்டு இருக்க நேரம் இடமளிக்காது. நான் சுருக்கமாக இப்படி சொல்கிறேன். அல்லாஹ் மனிதனுக்கு
அருள்களை புரிஞ்சுக்கிறான். எனவே அப்போ மனுஷன் என்ன செய்யணுமெண்டா, இறைவண்ட வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு வாழணும். எல்லா மனிதர்களும் விரும்புகிறாங்க அவங்க ஞாபகப்படுத்தப்படணும்னு சொல்லி. நானும் தான், நீங்களும் தான், நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் நாங்கள் ஞாபகப்படுத்தப்படணும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் பிறக்கிறதுக்கு முதவும் எங்களை யாரும் ஞாபகப்படுத்தது இல்லை. நாங்கள் மௌத்தா போனது பிறகும் எல்லாரும் எங்களை மறந்துடுவாங்க, ரைட். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் எங்களை ஞாபகத்தில் வச்சுருப்பான், அதுதான் இறைவன். அல்லாஹ் நாங்கள் செஞ்ச எதையுமே ஞாபகப்படுத்தாமல் இருக்க மாட்டான். எனவே நாங்கள் செஞ்ச எதுவுமே வீண் போக மாட்டாது. எனவே அப்போ உலகத்தில் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிறது தான் வழியாக அமையும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுக்கு, அபரார்களாக இருக்கிறதுக்கு வழியாக அமையும். எனவே அப்போ அந்த பாதையை தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிற அந்த பாதையை தான் நாங்கள் தெரிவு செய்யணும். அந்த பாதைக்காகத்தான் உழைக்கணும். அந்த பாதையில் வருகின்ற கஷ்டங்களை தாங்கி கொள்ளணும், ரைட். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்டா, இறைவனுடன் நல்ல உறவை, ஆன்மீக ரீதியான உறவை பேணி கொள்ளணும், ரைட். இப்படி இந்த இறைவனைத்தான் நோக்கமாக கொண்டு, இறைவன் திருப்தியைத்தான் நோக்கமாக கொண்டு, மறுமையைத்தான் பயப்பட்டு நாங்கள் வாழ்வோம் என்றிருந்தால், அதுதான் எங்களோட வாழ்க்கையை இயக்குவதாக இருந்தால், உண்மையில் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்டா, மனிதன் அந்த பண்பிலிருந்து நாங்கள் கீழுக்கு போய்த்திர மாட்டோம். நாங்கள் ஒரு நாளும் மிருகமாக மாற மாட்டோம். அப்போ மனிதனாக இருக்க வழி, மனுஷன் மிருகமாக ஆகாமல் இருக்க வழி, மனுஷன் கண்ணியமாக இருக்கிறதுக்குரிய வழி அல்லாஹ்ட வழிகாட்டலை ஏற்று பின்பற்றது. அதுதான் உயர்ந்த பெரிய சுவனபதிக்கு, அதாவது இன்பங்கள் நிறைந்த சுவனபதிக்கு எங்களை இட்டு செல்லும் என்ற கருத்தை தான் இந்த சூறா சொல்லி இருக்கிறது என்றதை கடைசியாக ஞாபகப்படுத்தி, எனவே அப்போ அந்த உயர்ந்த சுவனபதியை, இன்பங்கள் நிறைந்த சுவனபதியை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் தரணும். அந்த சுவனத்தை அடைவதற்காக உழைக்கின்ற, அந்த பாதையில் உழைக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் தரணும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சூறாவுக்குரிய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் அல் குர்ஆனின் மாதம் என்ற இறை வாக்கினை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் இப்புனித ரமலானில் சூரத்துல் இன்சானை முழுமையாக விளக்க முயற்சித்துள்ளது. மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பது தொடக்கம் மனிதனது பூர்வீகம் சுவனமே என்பதையும் அதனை அடைவதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கி அந்த சுவனத்தின் இன்பங்களை கோர்வையாக சுவைக்க செய்தது இந்த ஜும்மா. அல்லாஹ் நம் அனைவரையும் அவனது சுவனத்தில் நுழைய வைத்து அதன் சுகங்களை அனுபவிக்க தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இச்சூறாவினை இலகுவாகவும் சுவாரஸ்யமாகவும் எமக்கு விளக்கி தந்த இஸ்லாமிய கற்கைகளுக்கான நலிமியா நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அஷேக் APM அப்பாஸ் நலிமி அவர்களுக்கு அல்லாஹ் அதன் பூரண நன்மைகளை கொடுப்பானாக. அவர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கல்வி வாழ்க்கையிலும் வரக்கத் செய்வானாக. ஆமீன். அதே போன்று இந்நிகழ்ச்சி திட்டத்தினை அழகிய வடிவில் ஒளிப்பதிவு செய்வது முதல் அதனை ஒழுங்குபடுத்தி நேயர்களுக்கு சலாமாவின் முகநூல் மற்றும் யூடியூப் மூலம் வீடியோவாக பார்த்து பயன்பெற எமக்கு உதவிய சகோதரர்கள் முஸ்அப் நாலிர், நசீம் ஹசன் மற்றும் அனஸ் அஸ்பர் அவர்களுக்கு சலாமா சொசைட்டி தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. அல் குர்ஆனை ஓதுவோம், மனநமிடுவோம், படிப்போம், விளங்குவோம், அதனை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இப்படியான நிகழ்ச்சி தொடரில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.